எடுத்து வைக்கிற பால் ஏடுலேருந்து யூஸ்ஃபுல்லான 2 பொருள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாஸ்டிக் பேன் எடுத்திருக்கோம். நம்ம பால் ஏடெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரீசர் போக்கிட்டு இதில் போடுறோம். நல்லா நம்ம காய்ச்சிக்கிட்டே வரலாம். அடிப்பிடிக்காமல் இந்த அளவுக்கு கிளறிட்டே வந்தோன்னா இது நெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டே இருக்கலாம். அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் நெய் ரெடி. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் ஏடு நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக மிச்சத்துக்குள்ள கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் நல்லா சக்கரை உருகி வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வறுத்த கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கடலை மாவும் இதில் சூட்லேயே வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி விட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நம்முடைய ஹோம்மேட் நெய்யும் பேசன் பால்கோவாவும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.